வெல்கம் டு ஆஸ்னூஸ் யூடியூப் சேனல். இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னேன்டா, கருப்பட்டி சீனி வச்சு ஒரு அடை ரெசிபி தான். ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு எங்களுக்கு ஊற்றி அடிக்கணும். இது நல்ல ஈஸியானதும் ஹெல்த்தியானதும் நல்ல டேஸ்டியானதும். அதுக்கு வந்து நான் 200 கிராம் மாதிரி ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்து இருக்கிறேன். அது வந்து 1.5 கப்புக்கு உங்களுக்கு சரி வரும். அதோட ஒரு சிட்டிகை உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு வந்து பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் ஈஸ்ட், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மாவை வந்து ஆல்ரெடி சலிச்சு தான் வச்சுருக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆஸ்னூசி யூடியூப் சேனல். ஸோ இதை அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோடு வந்து நான் கருப்பட்டி எடுத்துக்கிறேன், நல்லா தூள் பண்ணி இந்த மாதிரி மெல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். சூடாக இருக்கக்கூடாது. இது 100 கிராம்ஸுக்கு மாதிரி இருக்கணும். அப்படி அதை விட குறைவாக இருந்தாலும் ஓகே. கருப்பட்டி தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க, ஒயிட் கலருக்கே இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு சுகர் மட்டும் எட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இன்றைக்கி நான் வந்து இதுவும் கருப்பட்டி தான் எட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னுக்கு பவுலில் வந்து நான் வந்து 150 கிராம் சுகரும் இதில் ஒயிட் சுகர் எட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சுகரையும் கருப்பட்டியும் தான் இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன். கருப்பட்டி இல்லாமல் சுகர் மட்டும் போட்டு செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து 250 கிராம் மாதிரி போட்டுக்கொள்ளையிலும். அது நீங்கள் சுகர் வந்து குறைவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எட் பண்ணிக்கொள்ளையிலும் பார்த்துட்டு, அப்படி இல்லாட்டி கூடுதலாக இருந்து இதை விட கொஞ்சம் குறைச்சாலும் ஓகேயாக இருக்கும். கருப்பட்டி போட்டால் சுகரை கொஞ்சம் குறைக்க தான் வேணும். ஸோ அதோட ஒரு எக் நான் போட்டிக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து 150 mlக்கு மாதிரி எங்களுக்கு பால் தேவைப்படும். அதில் நான் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஹாஃப் மில்க், 150 ml மில்கில் வந்து ஒரு 100 மில்க் மாதிரி மட்டும் இப்போதைக்கு எட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தண்ணி பால் மாதிரி ஒரு செகண்ட் மில்க் மாதிரி தேங்காய் பால் எடுத்தாலும் ஓகே. தேங்காய் பால் இல்லாட்டி வேறு எந்த மில்க்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளணும். அதோட ஹாஃப் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு 30 கிராமுக்கு மேலே மாதிரி பட்டர் எட் பண்ணிக்கோங்க. 30லேருந்து 40 கிராம் வரைக்கும் பட்டர் இல்லாட்டி மார்ஜரின் உங்களுக்கு எட் பண்ணிக்கொள்ள இயலும். அதை மெல்ட் பண்ணி போடுவோம் மேலும். ஸோ இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வேறவா எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பீட் பண்ணியும் எடுத்துக்கொள்ளையிலும் நல்லது. நான் ஸ்டார்டிங்கில் விஸ்க் வச்சு தான் வந்து பீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு போகிற மாக்களவே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எல்லாம் பேக்கிங் பவுடர் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருந்த மாக்களவே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தட்டி நல்லா இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபைனல் ஸ்டேஜில் தான் வந்து எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணி பீட் பண்ணி இருக்கிறேன், நல்லா ஸ்மூத்தாக வரத்துக்கு. இப்படி ஃபைனலாக நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு வந்து நான் அதை அப்படி 4 to 6 ஹவர்ஸ்க்கு மாதிரி அப்படியே ஊற வச்சிடணும். வெளியில் தான், ஃப்ரிட்ஜில் இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா 4 to 6 ஹவர் ஊறினதுக்கு போகிற ஒரு 5 ஹவர்ஸ் இருந்தாலும் ஓகே. நைட் செய்கிறேன்டா மார்னிங் சேர்ந்து நைட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நுரை வந்து இருக்கும் வெளியில் நல்லா பொங்கி. அதுக்கு போகிற கடைசியில் சுடுறதுக்கு முன்னுக்கு தான் நீங்கள் பேலன்ஸ் மில்க் 50 ml மில்க் இல்லாட்டி 50 to 60 70 அதுவும் எப்படியும் உங்களுக்கு எட் பண்ணிக்கொள்ள இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் எடுத்து ஊற்றுற மாதிரி பதம் வரும் வரைக்கும் உங்களுக்கு மில்க் எட் பண்ணிக்கொண்டு அதுக்கப்புறம் டோஸ்டரில் பட்டர் எட் பண்ணி இந்த மாதிரி உங்களை சுட்டு எடுத்துக்கொண்டு நல்ல அழகான நல்ல டேஸ்டியான நல்ல சாஃப்டான ஒரு அடை ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் வேறு ஷேப்லேயும் இந்த மாதிரி கப்ஸில் உங்களுக்கு பேக் பண்ணி எடுக்கலாம். நான் இந்த இடத்துல செகண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணினேன். இதை ஸ்டீம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்ட்டு. ஸ்டீம் பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்லமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஸ்டிக்கியாக சீனாக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து சரி வரல. இது நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. கேக்குக்கு சம்டைம் கொஞ்சம் நல்லமாக வந்துச்சு, பட் இதுக்கு சரி வரல. நிறைய பேர் உங்களுக்கு மிஸ்லீட் பண்ணுவாங்க வீடியோஸில். அதுக்காக இதை நான் செஞ்சு பார்த்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தெரிவித்து அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.